ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் டிஎன்டெட் எக்ஸாமில் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே எப்படி குவாலிஃபை ஆனேன் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். அண்ட் முக்கியமாக மேக்ஸில் 30க்கு 29 மார்க்ஸ் எப்படி என்னால் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு, என்னோட ஸ்டடி பிளான் என்னவா இருந்துச்சுன்றதை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். டிஎன்டெட் பேப்பர் 2 எக்ஸாமில் 150 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். 3 hours எக்ஸாம் நடக்கும். இந்த வருஷம் 2025 OMR பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான் இருக்க போகுது. இப்போ டோட்டலாக 180 மினிட்ஸில் நீங்கள் 150 கொஸ்டின்ஸ் போடணும். அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒவ்வொரு கொஸ்டினையும் 1 மினிட்குள்ளே போடுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ஸ்பீட் கிடைக்கும். இப்போ டிஎன்டெட் பேப்பர் 2 கொஸ்டின் பேட்டர்ன் என்னன்றதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் சைக்காலஜிலேருந்து 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் தமிழில் 30 கொஸ்டின்ஸ், இங்கிலீஷில் 30 கொஸ்டின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் ரெண்டும் சேர்த்து 60 கொஸ்டின்ஸ், மேத்ஸுக்கு 30 கொஸ்டின்ஸ், சயின்ஸுக்கு 30 கொஸ்டின்ஸ். அதே இது நீங்கள் சோஷியல் சயின்ஸ் செலக்ட் பண்ணும்போது டோட்டலாக 60 மார்க்ஸும் சோஷியல் சயின்ஸ்லேருந்தே வந்துடும். ஸோ டோட்டலாக 150 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. என்னோட மேஜர் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மேஜர். ஸோ நான் என்ன ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிட்டேன்னா மேக்ஸில் 30 out of 30 எடுக்கணும். ஸோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணேன். நெக்ஸ்ட் என்னோட பிளான் படி தமிழில் இலக்கணமும் இங்கிலீஷில் கிராமரும் ஃபர்ஸ்ட் நான் கவர் பண்ணிட்டேன். அண்ட் டெய்லி தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ப்ரோஸ் போயம் அதெல்லாமே நான் வாசிச்சுட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் சைக்காலஜி பொறுத்தவரை நான் அப்போதைக்கு பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருந்ததுனால சைக்காலஜிக்கு ஒரு புக் ஃபாலோ பண்ணோம். அதை கம்ப்ளீட்டாக நான் ரீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பிளான் தான் நான் ஃபாலோ பண்ணேன். இப்போ உங்கள் மேஜர் எதுவோ அது எந்த சப்ஜெக்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்களோ அதை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிடுங்க. நம்மளுக்கு டெட்டை பொறுத்தவரை குவாலிஃபைங் மார்க்ஸ் 82 மார்க்ஸ் எடுத்தால் போதும். ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்க 90 மார்க்ஸ் எடுக்கணும். ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த்ஸை பொறுத்து நீங்கள் எதில் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த சப்ஜெக்டில் மேக்ஸிமம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சைக்காலஜி பொறுத்தவரை நீங்கள் எந்த புக்ஸ் ஃபாலோ பண்ணலாம்னா நீங்கள் பிஎட்ல எந்த புக் ஃபாலோ பண்ணீங்களோ அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிடுங்க. தமிழை பொறுத்தவரை 6th to 12th வரை கேட்பாங்க. இங்கிலீஷ்லேயும் அதே மாதிரி தான் 6th to 12th. மேக்ஸை பொறுத்தவரை 6th to 10th பார்த்தாலே போதும். மோஸ்ட்லி 6th to 10th தான் மேக்ஸ் கேட்பாங்க. அண்ட் சயின்ஸும் 6th to 12th வரை பார்க்கணும். ஏன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்கணும்னு நினச்சா அவங்க 11th 12th கூட கேட்கலாம். மேக்ஸை பொறுத்தவரை 6th to 10th எல்லா கிளாஸஸையுமே கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. பார்த்துட்டு ரிவைஸ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா அந்த டாப்பிக்கை பார்த்தோன்னே அதில் இருக்க கான்செப்ட், அதில் இருக்க ஃபார்முலாஸ் எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். பார்க்க ஆரம்பிக்கும் போதே சைடில் நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க. ஃபார்முலாஸ்க்கு தனி நோட் போடுங்க. அப்போ தான் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். மேக்ஸில் மேஜர் டாபிக்ஸ் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம், மெஷர்மெண்ட்ஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், டைம் அண்ட் ஒர்க், பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஜியாமெட்ரி, அல்ஜீப்ரா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினான டாபிக்ஸ். இது ரிலேட்டடாக இருக்க கான்செப்ட்ஸ் நீங்கள் கிளியராக இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம்ன்றது மெயின் டாபிக். அதுக்குள்ளே இருக்க சப் டாபிக்ஸ்லாம் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து அரபிக் சிஸ்டம், ரோமன் சிஸ்டம், இந்தியன் சிஸ்டம், இன்டர்நேஷனல் சிஸ்டம், அப்புறம் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், ரியல் நம்பர்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க முடியாது டிவிசிபிலிட்டி டெஸ்ட்ஸ், ப்ரைம் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸ், எல்சிஎம் ஹச்சிஎஃப். எல்சிஎம் ஹச்சிஎஃப்லாம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபைண்டிங் எல்சிஎம் ஹச்சிஎஃப் பார்த்து வச்சுக்கோங்க. எல்லா மெத்தட்ஸும் பார்த்தா தான் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதுக்கு எந்த மெத்தட் யூஸ் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ எல்லா மெத்தட்ஸுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க எல்சிஎம் ஹச்சிஎஃப்லாம். நெக்ஸ்ட் ரிலேட்டிவ்லி ப்ரைம் நம்பர்ஸ், டெசிமல் நம்பர்ஸ், அதோட டைப்ஸு, ஃப்ராக்ஷன்ஸ், வி போர்ட் மாஸ் ரூல். வி போர்ட் மாஸ் ரூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான். சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ், லாகரிதம்ஸ், ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட். இதெல்லாம் இப்போ நம்பர் சிஸ்டம்ன்ற மெயின் டாபிக் எடுத்தோம்னா அதுக்குள்ளே இருக்க சப் டாபிக்ஸ். இப்போ ரிலேட்டிவ்லி ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சடனாக ஞாபகம் வரும். ரிலேட்டிவ்லி ப்ரைம்னா என்ன? 2 நம்பர்ஸுக்கான ஹச்சிஎஃப் 1ன்னு கிடைக்கணும். அந்த 2 நம்பர்ஸ் தான் இஸ் ரிலேட்டிவ்லி ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சடனாக அந்த ஹெட்டிங் பார்த்தோன்னே உங்களுக்கு அந்த கான்செப்ட் ஞாபகம் வரணும். அதே மாதிரி இங்கே வி போர்ட் மாஸ் ரூல். வி போர்ட் மாஸ்னா அதில் ஒவ்வொரு லெட்டரும் எதை டினோட் பண்ணும். வினா வின்குலம், பினா பிராக்கெட், ஓனா ஆஃப், டினா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ராக்ஷன். ஹெட்டிங் பார்த்தோன்னே உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வரணும். அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே செகண்ட் டாபிக் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸில் 2D ஷேப்ஸ், 3D ஷேப்ஸ்க்கான ஃபார்முலாஸ் அண்ட் நெக்ஸ்ட் கம்பைன்டு ஷேப்ஸ் அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம்,
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோனா என்ன, ப்ரொபோர்ஷன்னா என்ன, அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் வேரியேஷன், இன்டைரக்ட் வேரியேஷன், மிக்சர் வேரியேஷன், இதெல்லாம் என்னன்னு தெரியணும். அதுக்கடுத்து டைம் அண்ட் ஒர்க், இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. பர்சன்டேஜ், சதவீதம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டிக்குரிய ஃபார்முலா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. நெக்ஸ்ட் அமௌண்ட்னா வந்து இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதுக்கடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்றது எப்படி, லாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா, அண்ட் செல்லிங் ப்ரைஸ் அண்ட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்தா காஸ்ட் ப்ரைஸ் எப்படி கால்குலேட் பண்றது, இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். அது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஜியாமெட்ரி பொறுத்தவரை ஆங்கிள்ஸ் அண்ட் ட்ரையாங்கிள்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது மீடியன், சர்க்கம் சென்டர், ஆர்த்தோ சென்டர், இன் சென்டர், ட்ரையாங்கிள் ரிலேட்டடாக இருக்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஓவர் ஷேப்ஸ் அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அல்ஜிப்ரா. நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். ஃபார்முலாஸை தரோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி. ஸோ நான் இப்போ இந்த எல்லா போர்ஷனையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா நான் வந்து 30க்கு 27+ வாங்கிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரை நீங்கள் வந்து 75% ப்ரிப்பரேஷன் தான் முடிச்சிருக்கீங்க. நான் மேஜராக பேசுகிறது வந்து மேக்ஸை மட்டும் பற்றி தான் பேசுகிறேன். மேக்ஸில் அந்த போர்ஷனை முடிச்சிட்டிங்கன்னா 75% ஆஃப் ப்ரிப்பரேஷன் மேக்ஸில் ஓவர். நெக்ஸ்ட் 25% என்ன பண்ணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வந்து கன்ஃபியூஷன் வருது அப்படின்றத வந்து தனியாக நோட் பண்ணி வச்சுட்டே வாங்க. அதை வந்து திரும்ப திரும்ப பார்க்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் போய் பண்ணுறப்ப அந்த கன்ஃபியூஷன்ஸ் வராது. அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய சால்வ் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இல்லாட்டி ஒரு சம்முக்கே வந்து 2 நிமிஷம் வரை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து அங்கே பத்தாது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக டைமை வந்து மேனேஜ் பண்ணி அந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே போட்டு முடிக்க முடியும். மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன சொல்கிறதுனா, போர்ஷன் முடிக்கவே கம்ப்ளீட் பண்ணவே வந்து டைம் இல்லை, அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி போட்டு பார்க்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து டிஎன்டெட் பேப்பர் 2 மேக்ஸில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டோட்டலாக 50 days, ஈச் டே 10 கொஸ்டின்னு வச்சு 500 கொஸ்டின்ஸ் வந்து 50 daysல பார்க்க போகிறோம். பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரெக்டாக பிளான் பண்ணி அந்த பிளான் படி நீங்கள் வந்து டெய்லியும் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் 27+ அவுட் ஆஃப் 30 எடுக்க முடியும். மேக்ஸ் மேஜர்காரவங்க மட்டும்தான் 27+ எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ மேக்ஸ் மேஜர்காரவங்களுக்கு வந்து பேசிக்ஸ் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ அவங்க டெய்லியும் வந்து 1 மணி நேரம் வந்து மேக்ஸ் பார்க்குறாங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் நீங்கள் மேக்ஸில் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டைமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும். உங்களோட ஸ்ட்ரென்த்ஸை நீங்களே அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த சப்ஜெக்டில் வந்து எவ்வளோ நேரம் வந்து செலவு பண்ணுன்றதை வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ பிளான் போடுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பிளானை அன்னைக்கு இங்கே முடிக்கிற மாதிரி போடணும். இது ரொம்ப அதிகமாக போட்டுறக்கூடாது, அப்போ வந்து அது அடுத்தடுத்த நாள் தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ முடிக்கக்கூடிய லெவலில் வந்து அன்னைக்கு வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அந்த பிளான் படி அந்த ஷெட்யூலில் இருக்கிறத வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க.